மௌலவி KM ஜலீல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த பயிற்சி நெறியில் பயிற்சி பெற்று வளம் பெற்ற மாணவர்கள் இருவருடைய உரை இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக மாணவர் AA முகமது ஆஃப்ரீத் அவர்கள் உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிரமாண்டமான சபையில் வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த ஃபியூச்சர் லீடர்ஸ் இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடீஸ் பயிற்சி பட்டறை வகுப்பானது 7 நாட்கள் 8 வெவ்வேறு தலைப்புகளில் 8 பலவாளர்களை கொண்டு இன்றைய இளைஞர்களை ஆன்மீக ரீதியிலும் லௌகீக ரீதியிலும் முன்னேற்றுவதற்காக வெற்றிகரமாக நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் முதலாவது நாள் நிகழ்வாக ரமலான் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது சுய முன்னேற்றத்திற்கான ரமலான், இதனை எங்களுக்கு வழங்க வந்திருந்தார்கள் மதிப்பிற்குரிய மௌலவி MU ஆஷிக் அலி காசிபி அவர்கள். இந்த முதல் நாள் ஒர்க் ஷாப்ல இது ஒரு இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, இது ஒரு ரமலான் பீரியட்ங்கிறதால ரமலான் பீரியட்டுக்கு பொருத்தமான தலைப்பா அந்த தலைப்பு இருந்துச்சு. இந்த முதல் நாள் ஒர்க் ஷாப் மூலம் நாங்க ரமலான்ல இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒரு நேர அட்டவணையின் படி கழிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுச்சு இந்த ரமலான் தேதியில. மற்றது எங்களுக்கு நோன்பு நோட்டிருப்போம், எல்லாரும் நோன்பு ரீதியாக எல்லாருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள் இருக்கும். அது பற்றி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் பிரயோஜனமான விடயங்கள் கற்றுத்தரப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக நான் எனக்கு தெரியாத சில விடயங்கள் அதனை நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். இரண்டாவது நாள் தலைப்பு எங்களுக்கு லவ் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை நேசித்தல் என்ற தலைப்பில் எங்களுக்கு விரிவுரை வழங்கப்பட்டது. இதனை வழங்க எங்களுக்கு வந்தவர் மதிப்புக்குரிய மௌலவி MH ரியால் காஷிஃபி அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த இரண்டாவது நாள் ஒர்க் ஷாப் அல்லாஹ்வை எவ்வாறு நேசிப்பது, மற்றது அதர முக்கியத்துவம் பற்றி எங்களுக்கு கற்பிக்கப்பட்டுச்சு. இன்றைய நாள் அந்த நாள் நிகழ்வுல அகீதா, வணக்க வழிபாடுகள், நற்குணங்கள், மற்றது வியாபாரம் போன்ற தலைப்புகள்ல குரூப் ஒர்க்ஸ் நடைபெற்றுச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கான வழிகள் பற்றியும் எங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஆலோசனை வழங்கி இருந்தாங்க. மூன்றாவது நாள் நிகழ்வு ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோருடனான உறவு, இதை வழங்குறதுக்காக வந்திருந்தாங்க மௌலவி H அஜ்மல் மௌலவி அவங்க வந்திருந்தாங்க. இந்த தலைப்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, முக்கியமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு முக்கியமான பிரயோஜனம் அளித்த தலைப்பாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, நான் எனது பெற்றோரோட பேசும்போது பழகும் போது அவங்களோட மனம் நோகிற மாதிரி நடந்திருக்கலாம். இந்த நிகழ்வு மூலம் அதுல பாரதூரம் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டுச்சு. அதை நான் நன்றாக விளங்கி கொண்டிருந்தேன். மற்றது இதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் மகிழ்ச்சி அடைந்த விஷயம் என்னன்னா, நம்ம பெற்றோர்கள்ல பிறந்த திகதிய இந்த நிகழ்வு மூலம் அறிந்து கொண்டோம். எனக்கு தெரியும் இந்த பெற்றோர் திகதி, ஆனா இங்க சில மாணவர்களுக்கு தெரியாம இருந்துச்சு, அதை அவங்க அறிந்து கொண்டாங்க. இதனால இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் விருப்பமான அன்று இருந்தது. அடுத்த நாள் நான்காவது நாள் நிகழ்வாக நோ யுவர் செல்ஃப், என்னை நானே அறிந்து கொள்ளல், இதனை எங்களுக்கு வழங்க வந்தவங்க சிரேஷ்ட விரிவியாளர் MI சுஹீரா சஃபிக் ஆசிரியர் அவங்க வந்திருந்தாங்க. சுய விவரம், அதாவது தன்னை அறிந்து கொள்ளுதல். தன்னை அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? பெயர், அம்மாவாப்பட பெயர், ஊர்ற பெயர், அதை அறிந்து கொள்வது அல்ல. அது இந்த தலைப்பு பிரயோஜனம் ஒன்றாக காரணம் என்றால், நம்ம என்ன பற்றி அறிந்து கொள்வது எப்படி உலக ரீதியாகவும்
உடல் ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் மற்றது வந்துகிட்டு சமூக ரீதியாக என்னை பற்றி நான் அறிந்து கொள்ளக்கூடிய பயிற்சி இந்த வகுப்பில் எனக்கு அளிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் முக்கியத்துவம் பற்றியும் இதுல எங்க டீச்சர் குறிப்பிட்டிருந்தாங்க. மற்றது 5வது நாள் நிகழ்வுல வந்துகிட்டு கோல் செட்டிங், அதாவது இலக்கு நிர்ணயம், இதனை வழங்குவதற்காக எங்களுக்கு டாக்டர் PM அர்ஷாத் அகமது அவங்க வந்திருந்தாங்க. நம்ம வந்துகிட்டு ஒரு இலட்சியத்தை நாம நிர்ணயித்து வச்சிருக்க வேண்டும். அந்த நிர்ணயம் செய்ததுக்கு பிறகு அதை அடையிறதுக்காக வேண்டி நாம பல முயற்சிகளை செய்ய வேண்டும். இதற்கான ஆலோசனை வழிகாட்டல்கள் அன்றைய தினத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டது. மற்றது அது மட்டுமல்லாமல் ஒரு விடயம் வந்துகிட்டு முக்கியமானது ஒரு விடயமா இல்லை அது நமக்கு முக்கியம் இல்லாததான ஒரு விடயமா என்பது பற்றி அறிந்து கொள்வதற்குமான ஒரு அன்று நிகழ்வு எங்களுக்கு அமைந்திருந்துச்சு. இதற்கு உதாரணம் ஒன்று டாக்டர் அர்ஷாத் டாக்டர் எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி தந்தாங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு நமக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு, ஸ்கூலுக்குள்ள எக்ஸாமோ ஒரு யூனிட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இன்றைக்கு ஈவினிங் ஒரு கல்யாண வீடு ஒன்று இருக்கு, போகணும், கல்யாண வீட்டுக்கு போகணும். இப்ப பாருங்க, நாளைய தினத்துல எக்ஸாமுக்கு இன்றைக்கு படிச்சாதான் நாளைக்கு எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம் வந்துட்டு நான் எழுதுறேன், நீங்க தான் எழுதுறேன், அது வேற யாரும் வந்து எழுத மாட்டா அந்த எக்ஸாம். ஆனா கல்யாணோடு அப்படி இல்லை, நீங்க போகாட்டியும் கல்யாணோடு நடக்கும், கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த உதாரணம் மூலம் என்ன வழங்குன்னா நாம் என்ன விடயத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும், என்ன விடயத்துக்கு முக்கியம் கொடுக்க போடாங்கிறது பற்றி இந்த அன்றைய தினத்தில் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டுச்சு. மற்றது 6வது நாள் வந்துகிட்டு ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்வு. இதை எங்களுக்கு வழங்க வந்தவர் டாக்டர் MI அமீர் ஃபுர்ஹான் சார் அவங்க வந்திருந்தாங்க. இன்றைய சமூகத்தில் வந்துகிட்டு பெரும்பாலான ஒரு பிரச்சனை ஜங்க் ஃபுட்டுக்கு எல்லாரும் அடிக்ட் ஆகிருக்கிறது, இன்க்ளூடிங் மீ. ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறது. இந்த நிகழ்வு வந்துகிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுச்சு. முக்கியமா உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது என்ன நேரத்தில் என்னென்ன உணவை நம்ம உட்கொள்ளணும், அது பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுத்தரப்பட்டுச்சு. மற்றது உடற்பயிற்சி தொடர்பாகவும் மிகவும் முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுச்சு. அதுல முக்கியத்துவம், அதில் கிடைக்கிற பிரயோசனங்கள் பற்றியும் எங்களுக்கு தெளிவான முறையில வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது 7வது நாள் நிகழ்வு வந்துகிட்டு டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர முகாமைத்துவம். இதில் எங்களுக்கு வழங்க வந்திருந்தாங்க மௌலவி MHM இத்ரிஸ் சஹ்வி அவங்க வந்திருந்தாங்க. இப்ப நம்மட சமூகத்தில் இருக்கிற பெரும்பாலானவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு வேலை செய்யுங்கண்டா டைம் இல்லை, டைம் பிரச்சனை இருக்கு இப்படின்னு சொல்லுவாங்க, பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீ டைமை வேஸ்டா இன்னொன்றுல கழிக்கிறது. அதனாலதான் அவங்கள டைம் பிரச்சனை அவங்களுக்கு வருது. அதை எப்படி வேஸ்ட் இல்லாம பிரயோஜனமா நாங்க பயன்படுத்துறதுங்கிறது பற்றி அன்றைய நாள் நிகழ்வில் எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. மற்றது டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக கொண்டு செல்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட 5 வேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றும் பட்சத்தில் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது சரியான முறையில் நடைபெறும். நம்மளோட டைம் வந்துக்கிட்டு அதிகமாக வேஸ்ட் ஆக போறதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், மொபைல் ஃபோன் யூஸ். அதுல இருந்து தான் நம்மளோட டைம், எந்த டைம் கூட பெரும்பாலும் அதுல தான் வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நான் அதை மாற்றிக்கொள்வேன் என்று நினைக்கிறேன். 8வது நாள் வந்துகிட்டு காமன் யூத் சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன், அதாவது இளைஞர்கள் பொதுவாக எதிர்நோக்குகின்ற சவால்களும் அதுக்கான தீர்வுகளும் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டுச்சு. இது வழங்க வந்தவர் வந்துகிட்டு எங்களுக்கு சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் FHJ ஷிப்லி சார் அவங்க வந்திருந்தாங்க. இந்த இறுதி நாள் ஒர்க் ஷாப்ல வந்துட்டு எங்களோட பேரண்ட்ஸும் வந்து கலந்து கொண்டாங்க. இது உங்க பேரண்ட்ஸ் அழைச்சதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்ன நம்ம பார்த்த எல்லா தலைப்பும் வந்துகிட்டு நம்மள தங்கி இருக்கிற ஒரு விடயம், நம்மள ஏற்படுற மாற்றம் மூலமாக அதனை நாம திருத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த தலைப்பு அவ்வாறு அல்ல, ஒரு தனிநபரில் தங்கி இல்லை. இது வந்துகிட்டு நம்மளோட பெற்றோர்ல நம்மளோட சமூகத்துல தங்கி இருக்கிற ஒரு விடயம். அதனால இந்த நிகழ்வுக்கு பெற்றோரை அழைச்சி இருந்தாங்க. இதுல வந்துகிட்டு பெற்றோருக்கு வந்துகிட்டு அதிகமான விடயங்கள், இந்த சமூகத்தில் இளைஞர்கள் எதிர்கொள்கிற அதிகமான சவால்கள் அதுக்கான தீர்வுகள் பற்றி அவங்களுக்கு எடுத்து கூறப்பட்டுச்சு. இதனால எங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில ஒரு நல்ல பாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு.
மற்ற சார் வந்துக்கிட்டு எங்களுக்கு வந்துக்கிட்டு விரிவுரை வழங்குற டைம்ல அவங்களோட லைஃப்ல முகம் கொடுத்த சவால்கள் அது எப்படி அவங்க தீர்த்தாங்க போன்ற விடயங்களை அவங்க முகம் கொடுத்த சம்பவங்களை வச்சு எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. இதனால் எங்களுக்கு அது மிகவும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்துச்சு. மற்ற சார் ஒரு விடயம் சொன்னாரு, எக்ஸாம் ஃபியர் சம்பந்தமா ஒரு விடயம் சொன்னார். என்னண்டா, எக்ஸாமுக்கு முதல் ஆண்டு விழுந்து விழுந்து படிக்கிறவன் உண்மையான கட்டிக்காரன் இல்லை, எக்ஸாமுக்கு முதல் ஆண்டு நிம்மதியா தூங்குறவன் தான் உண்மையான கட்டிக்காரன் சொன்னாரு. ஆனா நான் எக்ஸாமுக்கு முதல்ல நான் படிக்கிறேன், இனி வரும் காலங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்பேன் என்று நினைக்கிறேன். அந்த வகையில இத்தகைய பயனுள்ள நிகழ்ச்சியை எங்களுக்காக ஏற்பாடு செய்த ஆல் சிலோன் மக்கள் காங்கிரஸ் எடுகேஷன் யூனிட் மற்றும் த நிண்டவோர் மாஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு தனது பெருமதியான நேரத்தை எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி வருகை தந்த அனைத்து வளவாளர்களுக்கும், அதே நேரம் விசேட அதிதியாக வந்து கலந்து சிறப்பித்த அதிபர்மார், ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றது எங்களுக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ண ஜெலிசர் அவங்க மிகவும் உறுதுணையா இருந்தாங்க இந்த நிகழ்வு எங்களுக்கு கொண்டு செல்றதுக்கு. மற்றது இத்தகைய பயிற்சி வகுப்புகள் வந்துக்கிட்டு எதிர்காலத்திலையும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இதன் மூலம் பல மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பது என்ற விருப்பம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயிற்சியின் ஒரு பயனாளியாக அதன் வருமானங்கள் பற்றி உரை நிகழ்த்தி சென்றிருக்கும் மாணவன் முகமது ஆஃப்ரித் அவர்களுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு உரையினை வழங்குவதற்காக இன்னொரு மாணவன் தயாராக இருக்கின்றார். அதற்கிடையில் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மாவட்ட இணைப்பாளரும் அக்கரைப்பற்று மாநகர சபையின் கௌரவ உறுப்பினருமான எம் சஃபீஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருகுவன வரவேற்றுக் கொள்வதோடு தொடர்ந்து இங்கே இந்த ஒரு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய மற்றும் ஒரு கௌரவ உறுப்பினர் சமூராதம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று இந்தோர் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் கௌரவ அம்ஜத் அலி, கௌரவ ஜாவிர், முன்னாள் உறுப்பினர்கள், எங்களுடைய உரையார், அதே போன்று இன்னும் பலர் வருகின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் ஆசிரியர் ஜின்னாசர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் அன்னோடு வரவேற்றுக் கொண்டு அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக மாணவன் ஏஎச் ஷுக்ரி அகமது அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Abdul Halim Shukri Ahmed, and the thing today I'm going to speak in front of you all today is that the days we passed with Kamal Madina Mahavidyalaya from 1st of March to 8th of March with the workshop Islamic Life Studies. This workshop is especially aimed our youth towards spiritual and moral developments. And this workshop is specially designed towards for boys and girls from grade 9 to 11 and focusing on key aspects of Islamic lifestyle. And this workshop is specially classified into 8 headlines, and those are Ramadan for self-development and know yourself,
cultivating love of Allah, relationship with parents, and healthy lifestyle, common challenges, time management, and goal setting. And these headlines are discussed with the lecturers who are experienced, who are very talented. As we are students, we can't meet them easily. Every single minute of them are precious and difficult to spend with us. Those lecturers are M.U. Ashik Ali Kashifi, Secretary of All Ceylon Jamiatul Ulama, Nintavur branch, and M.A. SLTS, Teacher, Bachelor of Arts, and Mr. M.H. Riyal Kashifi, Head of Al-Iman Mosque, Nintavur, Lecturers of Mardamani Darul Huda Arabic College, and Development Officer, Bachelor of Arts. Mr. Ajmal Hami, Bachelor of Arts, the Head of Nindavur Issa Jumma Mosque, and Mrs. M.Y. Suhira Sabiq, the Senior Lecturer of Southeastern University in Sri Lanka, Dr. P.M. Arshad, MBBS, MD, Consultant Pediatrician at Ashraf Memorial Hospital, Kalmuni, Dr. M.I. Amir Furhan, Dr. Ayurveda Herbal Expert and Acupuncture Medical Treatment Research Advisor, Mr. M.H. Idris Sahwi, the Head of Palamone Sahwa Arabic College and Head of Jamiul Tawheed Jumma Mosque, Dr. F.H.A. Sibil, the Senior Lecturer at Southeastern University, Sri Lanka. And in this occasion, dear leaders, in this special occasion, I am making a special request is that please continue to hold and develop like these programs in every village and every school to shape every younger generation like us lifestyle better than today. And in this occasion, I am thanking to the Member of Parliament and leader of All Ceylon Makkal Congress, Honorable Rashad Badiuddin sir, for organizing an Islamic study for the first time in the Sri Lankan political history. And thank you so much for the member of Pradesh Sabha, the program coordinator of Nintavur branch, Mr. K.M. Jalil sir, member of Parliament, national organizer of All Ceylon Makkal Congress, Honorable M.A.M. Tahir sir, the special guest, Mr. Riaz Adam LLB, Chairman of Nintavur Pradesh Sabha, guest honor AWS Nisanda Weger, Office in charge of police, and thank you for SM Safi sir, the Municipal Council member of Akrai Patsu, and the district coordinator of this program, and the members of Pradesh Sabha, Honorable ILM Jabi sir, Honorable Amjad Ali, Honorable MJM Juzair, Honorable MJ Juwairia. Thank you for the principals. Thank you for the former principals and respectable ulamas. And thank you so much for the Mass Foundation of Nintavur and the education unit of ACMC. Thank you for the chance, and thank you so much for the organization of like this program, and Alhamdulillah. பயிற்சினர்கள் கலந்து கொண்ட தனது கருத்தினை ஆங்கில மொழியில் மிக அழகாக நிகழ்ந்து சென்ற மாணவர் ஷுக்ரி அகமது அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பருவதமிக்க இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இந்த நிகழ்வின் பயிற்சியினர்களுடைய வளவாளர்கள் பார்க்கும்போது டாக்டர் P.M. Arshad Ahmad, Consultant Pediatrician, Dr. F.H.S. Sibri, Senior Lecturer, Southeastern University of Sri Lanka, Mrs. M.Y. Zuhira Safiq, Senior Lecturer, Southeastern University of Sri Lanka,
Mr. M.H. Riyal Kasifi, BA, President, Al-Iman Juma Masjid, Nindavur. Mr. M.H.M. Idris Savi, BA, President, Jami Tawhid Juma Masjid, Nindavur. Mr. H. Ajmal Hami, BA, President, Iswa Juma Masjid, Nindavur. Mr. M.U. Ashik Kashifi, BA, MA, SLTS, Secretary, Al-Warsilon, Jamiatul Ulama, Nindavur. Mr. M.I. Amir Furkan, Dr. Ayurvedic Herbal Hub, Acupuncture Therapy Counselor. இவர்கள் வளவாளர்களாக கலந்து சிறப்பித்தார்கள். அந்த வகையில் வளவாளர்கள் சார்பாக ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக நாம் அழைப்பது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மிஸ்ஸஸ் M.I. Suhira Safiq. We would like to make a kind request. Please make as short as possible the presentation considering the limitations of time. இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த 7 நாள் கருத்தரங்கின் கதாநாயகர்கள், கதாநாயகிகள், அவர்களது பெற்றோர்கள், அத்தோடு இந்த பிரதேசத்தில் மிக முக்கியமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற ஏனைய கல்வி சாராத அனைவரையும் வரவேற்றவர்களாக எனது இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். கடந்த வாரம் 8 நாட்களாக இடம்பெற்ற இந்த கருத்தரங்கில் முக்கியமாக இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் உள்ள மாணவர்களை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தரங்காக இருந்தது. உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்னவென்றால், எனக்குள் தனிப்பட்ட ரீதியில் அரசியல் கட்சிகள், அரசியல் பற்றிய ஒரு பார்வை இருக்கிறது. அது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் இலங்கையில் இந்த அரசியல் கட்சிகளுடைய வகிபாகம் எந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு ஆரோக்கியமான நிலையான நிலைத்து நிற்கக்கூடிய மாற்றங்களையும் ஆரோக்கியமான எஃபெக்டையும் உருவாக்குகின்ற என்ற கேள்வியிலே எனக்கு நிறைந்த நாள் கேள்வி இருந்தது. ஆனால் ஒரு நல்ல விடயமாக அரசியல் கட்சியாக வளர்ந்து தங்களை காலத்திருக்கின்ற இந்த கட்சி கல்வியில் கவனம் செலுத்தி எதிர்கால மாணவர்களை, எதிர்கால சந்ததிகளை கல்வியின் ஊடாக ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இருந்த போதிலும் இந்த திட்டம் தொடர்ச்சியாக ஒரு சஸ்டைனபிளான ஒரு அவுட்கம்மை நாங்கள் பெறணும் என்றால் அது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட வேண்டும். வெறுமனே 7 நாள் என்பது என்னுடைய ஒப்சர்வேஷன். இது நானும் ஒரு வளவல்லாராக இருந்ததனால நான் அதை பற்றி உங்களிடம் பேசிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை வெறும் கல்வியோ அல்லது ஆன்மீகமோ வழங்க, குறிப்பாக ஆன்மீக ஒரு இளம் தலைமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டுமானால் அவர்களுக்குள் ஆன்மீகம் இருக்க வேண்டும், உலகளாவிய கல்வி இருக்க வேண்டும், உளவியல் பார்வை இருக்க வேண்டும், சமூக பார்வை இருக்க வேண்டும். இந்த எல்லாம் கலந்த ஒரு நிலைமையில் உருவாகும் போதுதான் அவர்கள் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை படைக்க முடியும், உருவாக்க முடியும். அந்த வகையில் தற்கால குறிப்பாக ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது 12 வயது தொடக்கம் ஆரம்பிக்கின்ற இந்த கட்டளமை பருவ மாணவர்கள் பல வகையான சவால்களை தற்காலத்தில் எதிர்கொள்கின்றார்கள். அதில் முக்கியமானது சோசியல் மீடியாக்கள் கடுமையாகிறது, அதே மாதிரி போதை பாவனை கடுமையாகுதல், அடுத்தது சமயத்திலிருந்து விலகுதல். இது மிக முக்கியமான ஒரு அடையாளம் காணக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. இதில் எங்களுடைய மாணவர்கள் இந்த நெருக்கடி சூழலுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் சாதாரணமாக செல்வோம்,
இந்த தலைமுறை தற்காலத்தில் இந்த 12-13 வயது தொடக்கம் இருக்கின்ற மாணவர்கள் Z ஜெனரேஷன் என்று நாங்கள் சொல்கின்றோம். அவர்களுடைய குணங்கள், நடத்தைகள் எப்படி இருக்கின்றது என்று கட்டாயம் பேரண்ட்ஸ் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களை எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கலாம் என்பதை பற்றி யோசிக்கலாம். மிக முக்கியமாக இந்த சோசியல் மீடியா என்பதை ஒவ்வொரு வீட்டிலும் தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. இருந்தாலும் அதை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான ஒரு பூரணமான அறிவும் ஆற்றலும் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அது தங்களுடைய தலைமுறைகளை அதிலிருந்து எப்படி மீட்பது என்பதை பற்றி பேசலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா இன்று நாங்கள் எவ்வளவுதான் மார்க்க கல்வியை கொடுத்தாலும், எவ்வளவுதான் அட்வைஸை கொடுத்தாலும், வீட்டு சூழல் மிக முக்கியமானது. என்னுடைய ஆராய்ச்சிகள், நான் 10 வருடமாக ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றேன். என்னுடைய முக்கியமான ஆய்வுகள் குடும்பத்தை மையப்படுத்தியவைதான். குடும்பம் தான் மிக முக்கியமானது. குடும்பம் எந்த அளவுக்கு பங்களிப்பை ஆற்றுகிறதோ அதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் பிள்ளைகளை உருவாக்குகின்றோம் என்று சொல்வோம். எல்லோரும் நாங்கள் சொல்வோம் பாடசாலையில் பிள்ளைகள் நீண்ட நேரம் கழிக்கின்றது. அப்ப அங்குதான் பிரச்சனை. அப்படி இல்லை. பாடசாலை என்பது அடுத்த கட்டம் தான். ஆனா ஒரு பிள்ளை நீண்ட நேரம் கழிக்கிற பாடசாலையாக இருந்தாலும் இரவு நேரங்களில் தான் அந்த சோசியல் மீடியா கடுமையான தன்மைகளும் அது பல வகையான தாக்கங்களை கல்வியில பின்னடைவை உருவாக்கும். இப்ப அடிப்படையில இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த சமூக வலைதள பாவனை தான் அடிப்படையில் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து விடுவதாக இருக்கின்றது. எனவே என்னுடைய இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் நான் மாணவர்களிடம் கண்ட விடயங்களில் மிக முக்கியமானது, எல்லா மாணவர்களும் கற்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் நாங்கள் சொல்லுவோம் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் மாணவர்கள். ஸ்பாஞ்ச், நாங்கள் ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து எந்த நீருக்குள்ளேயோ பாலுக்குள்ளேயோ எதுக்குள்ள போடுறோமோ அதை உறிஞ்சு கொள்ளும். அதை நாங்கள் பிடிக்கிட்டு அது போயிடும். அந்த மாதிரி தான் மாணவர்களுடைய இந்த கட்டளமை பருவத்தில் இருக்கிற மாணவருடைய மன நிலைமைகள். அவர்கள் நல்லதை நாங்கள் கொடுத்தா நல்லதை பெற்றுக்கொள்வார்கள், உறிஞ்சு கொள்வார்கள். பிழையான விஷயங்களை நாங்கள் சூழல், எங்களுடைய வீட்டு சூழலும் பாடசாலை சூழல், எங்களுடைய பிரதேச சூழல் இருந்தால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த ஸ்பொஞ்சாக இருக்கிற அந்த மாணவர்களை உருவாக்குவதில் இந்த அரசியல் குழுவுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது. கல்வி சார்ந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் என்று நான் கருதுகின்றேன். மாணவர்களிடம் நாங்கள் சில தரவு தகவல்களை சேர்த்தோம். அதில் நான் என்னுடைய அந்த ஒரு நாள் கருத்தரங்கில் கண்டுகொண்ட விடயம் என்னவென்றால், மாணவர்கள் உள ரீதியான, சமூக ரீதியான, ஆன்மீக ரீதியான அதிக மனசிக்கல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஸ்டடியில கண்டுபிடிச்ச விஷயம்தான். அதில் அதிகமாக மனச்சிக்கல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பதட்டம், பதகளிப்பு அதிகமாக இருக்கிறது. அது மாணவர்களை அடிப்படையில் தான் அந்த உளவியல் ரெண்டும் பேலன்ஸ் அரிக்கணும். உடலும் பேலன்ஸ் அரிக்கணும், மனதும் பேலன்ஸ் அரிக்கணும். அப்பதான் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு கற்றலுக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு சேர்க்கலாம், எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கலாம். ஸோ இது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அவதானம். ஆனால் மாணவர்களை அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு சமூக ரீதியான பொறுப்பு இருக்கிறது. கல்வியின் மூலம் மட்டும்தான் ஒரு சமூகத்தின் மேலெழுச்சியை கொண்டு வர முடியும். ஒரு ஆரோக்கியமான தலைமுறைகளை, ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்க வேண்டுமானால் ஆரோக்கியமான அறிவும் சிந்தனையும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த ஆரோக்கியமான அறிவையும் சிந்தனையையும் உருவாக்குவதில் எவ்வாறு இந்த அரசியல் ஒரு பக்கம் கட்சி சார்ந்து சமூக நலன் சார்ந்து செயல்படுகின்றதோ அதே மாதிரி இந்த மாணவர்களுங்கிறது ஒரு தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய களமைகள். நாங்கள் தேடி போக தேவையில்லை. நிலையாக ஒவ்வொரு வருடமும் இந்த மாணவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது, அவர்களை வளப்படுத்துவதற்கான இடங்கள் இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இந்த நல்ல ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உங்களால் கட்டாயமாக திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய விரிவுரையாளர்கள் குழு சார்பாக உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். உண்மையில் மாணவர்கள் நிறைய தங்களை சீர்திருத்துகின்ற, தங்களை
தாங்கள் என்ன நிலையில் இருந்தோம், தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல விடயங்களை அவர்கள் கற்று, நல்ல விடயங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான அறிவையும் அவர்கள் அன்று பெற்றிருந்தார்கள். அவற்றை அடுத்த இன்னொரு பயிற்சியிலே அதையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனவே உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. அரசியல் கட்சி என்றாலும் உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. எனவே சொன்ன விடயங்களை கவனித்துக் கொண்டு எதிர்காலத்தில் இந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவதில் உங்களுடைய பங்களிப்புகளை இதே போல தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வளவாளர்கள் சார்பாக கருத்தாளமான அந்த உரையினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மிஸ்ஸஸ் எம்.ஐ. சுஹினா சபீக் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு व्यवस्थावेदी में वेदिका अभी आराधित होता है कि मिस्टर AWS निशांत वेदगी police station innova itu bawa अभी साधन இருக்கிறது. அடுத்து இந்த நிகழ்வில் உலமாக்களில் கௌரவிக்கின்ற நிகழ்வு, அதாவது புதிதாக பட்டம் முடித்து வெளியாகிய உலமாக்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நடந்தது. அந்த கௌரவினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு விடைக்கு அழைப்பது இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதி அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் கௌரவ திகாவூர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. அஷ்ரப் தாஹிர் அவர்களை அழைக்கின்றோம். அதே போன்று இன்றைய நாள் நிகழ்வு விசேட அதிதியாக இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ சட்டத்தரணி ரியாஸ் ஆலம் தவிசாளர் பிரதேச சபை அவர்களையும், அதே போன்று தி மாஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய தலைவரும் ஓய்வு நிலை மேலதிக மாவட்ட பதிவாளருமான எம்.டி.எம். கலீல் அவர்களையும், அதே போன்று வளவாளர்கள் சார்பாக கலந்து சிறப்பிக்குமாறு இந்த நிகழ்வின் பயிற்சியாளர்களாக கலந்து சிறப்பித்த மௌலவி எம்.எச். ரியால் காசிஃபி B.A. அல் ஈமான் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர், அதே போன்று தாருல் ஹுதா மகளிர் கலாசாலையுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், அதே போன்று மௌலவி மதிப்புக்குரிய எம்.எச்.எம். இத்ரீஸ் சஹபி B.A. ஜாமிய தமிழ் ஜும்மா பள்ளிவாசல் உடைய தலைவரும் பாலமுறை சர்வா அரபிக் கலாசாலையினுடைய தலைவருமான அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு நாங்கள் அழைக்கிறோம். அதோடு மதிப்புக்குரிய ஆஷிஷ் அலி காசிஃபி ஜமீதுல் உலமா சபையுடைய செயலாளர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அதுபோன்று மௌலவி சார்பாக கலந்து கொள்கின்ற மௌலவிகளில் மற்றொருவராக மதிப்புக்குரிய எங்களுடைய K.M. ஜலீல் மௌலவி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வில் இன்றைய நாள் முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கிறவரும் சபை உறுப்பினருமாக இருக்கின்றவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக அவர்களோடு இணைந்து இந்த கௌரவத்தை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இந்த பயிற்சி சட்டத்தினுடைய அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் அதே போன்று அகிலக்கற்ற மாணவர் சபையின் கௌரவ உறுப்பினருமான மதிப்புக்குரிய சபீஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கலந்து சிறப்பிக்குமா? அந்த வகையில் முதலாவது நாம் அழைப்பது ஃபைரூஸ் முகமது அஃப்லான் ஹனி ஹத்லானி
அவரோடு அவருடைய பெற்றோரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த உலமாக்களை கௌரவிக்கின்ற போது பெற்றோர்கள் சார்பாக வருகை தந்திருக்கிறவர்களையும் உடன் வருமாறு பொதுவாக அழைக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகின்ற போது பெற்றோர்களும் உடன் வருமாறு கொண்டு கற்றுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து முகமது அன்சார் அப்துல்லா ஹனாலி ஹக்கானி, அதை தொடர்ந்து நஸ்ருல்லா நஃபீஸ் அஹமத் காஷிஃபி, கருணாநிதி முகமது சியாம் காஷிஃபி, மஜீத் முகமது சம்லி காஷிஃபி, முகமது இலியாஸ் முகமது முஃபீஸ் காஷிஃபி, இப்ராஹிம் உஸ்தாத் முகமது ருஸ்தி ஹிம்லி, ஆமிர் முகமது யூசுப் இல்ஹாம் ஹிம்லி, அப்துல் சித்திக் நாசிக் அஹமத் ஹிம்லி, இமாம் முகமது யூசுப் அப்துல் ரஹ்மான் ஹிம்லி, அப்துல் ரஹ்மான் முகமது அஸ்பி மஹாசினி, நசாருddin முகமது ஷுரஃபி மஹாசினி, அஹமத் ஃபைசல் முகமது ஆதில் சஹவி, முகமது ஃபாரூக் அஃப்ரி அஹமத் சர்கி, அப்துல் ஹிசாம் முகமது ஆதில் சர்கி.
கௌரவம் பெற்ற உலமாக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அதே போன்று இந்த கௌரவத்தை வழங்கி வைக்க அதிதிகள் உலமாக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து இந்த இடத்தில் கௌரவம் பெற்ற மௌலிமார்கள் சார்பாக ஒரு நிகழ்த்துவதற்காக முகமது ஃபாரூக் அஃப்ரி அஹமத் சர்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நேர நெருக்கடிகளில் மிக சுருக்கமாக உரையாற்றுமாறு அன்போடு கேட்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه بامتنانه. أشهد أن لا إله إلا الله تعظيما لشانه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه. صلى الله تعالى وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் முக்கியஸ்தர்கள், கௌரவர்கள், பிரதம அதிதிகள், நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், அதிபர்கள், இன்னொரு முக்கியமானவர்கள் அனைவரையும் முதற்கட்டமாக விழித்தவனாக கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், ஒரு நாள் என்பது பகல் நேரத்தை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல, இரவையும் உள்ளடக்கியதுதான் ஒரு நாள். ஒரு பூ என்பது அதனுடைய இதழ்களை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல, அதனுடைய காம்பினையும் உள்ளடக்கியதுதான் ஒரு பூ. அதே போன்றுதான் வாழ்க்கை என்பது சந்தோஷங்களை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல, துன்பங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் வாழ்க்கைதான். இரண்டும் இருந்தால்தான் அதன் பெயர் வாழ்க்கை. இந்த விடயத்தை சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், மாஷா அல்லாஹ், மதரசாவினுடைய ஓதுற காலத்தில், கல்வி கற்கக்கூடிய காலத்தில் எங்களுடைய உஸ்தாத் பாக்கவி ஹசரத் என்று சொல்லுவோம், முகமது பாக்கவி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் இந்தியாவில் ஓதியவர், கிண்ணியாவை சேர்ந்தவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிழக்கு மாகாணத்தில் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். இலங்கையில என்னிடத்துல கல்வி கற்ற எல்லா ஊர் மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு விசேஷமான ஒரு ஊர் என்றால் அது நீண்ட உரும்ப. ஏன் ஹசரத் காரணம் என்று கேட்பாங்க பிள்ளைகள் எல்லாம். என்னுடைய வகுப்புல 16 பேர் இருந்தா நான் ஒருவர் நீண்டவர். அப்படி சொல்லக்கூடாது, ஏன் ஹசரத் அவர ஊரை மாத்திரம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடால. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு உதாரணம் சொல்லுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், நின்ன ஊர்ல யாராவது ஒரு ஆளை பார்க்க போனோம்டா, சந்திக்க போனோம்டா, அவர்கள பேசிட்டு இருக்கிற நேரத்துல நின்ற ஊர் மனிதர்கள் இஞ்ச பிடிச்சிருவாங்க, பிடிச்சு சொல்லுவார்களாம், சாப்பிட்டுட்டு போவோம் என்று சொல்லுவார்களாம். ஏனைய ஊர்களுக்கும் நான் போயிருக்கிறேன், நகைச்சுவையால் சொல்லுவார், இஞ்ச குடிப்பார்கள். அந்த அர்த்தத்தை விளங்கி கொள்ளுங்க. அப்ப இந்த விடயம் சாப்பாட்டிலேயோ மற்ற விஷயத்திலேயோ இல்லை, வெறுமனே மாத்திரம் உள்ளடக்க முடியாது, எல்லா விஷயத்திலையும் உள்ளடக்கலாம் என்ற விடயத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஆலிமாகி நான் கண்டு கொண்டேன். ஆலிமாகி மௌலவியாகி ஒரு 10 மாதங்கள் ஆகிறது. மாஷா அல்லாஹ் என்று எங்களுடைய ஊர் தரப்பால எல்லா விடயத்திற்கும் முன்னாக்குவாங்க. 10 மாதத்திற்குள்ள 8 மிம்பர்ல ஏறிட்டேன் அல்லாஹ்வுடைய அருளால. நான் மாத்திரம் இல்லை, எல்லோரும் தான், இந்த இருக்கிற எல்லோரும் தான் எல்லா விடயத்திலையும் முன்னிற்பார்கள். அதே போன்று என்னோடு வெளியாகிய 16 பேருக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு, ஊர் மக்களால ஒரு கௌரவம்,
உலமாக்களால ஒரு கௌரவம், இன்னொரு என்ன பல விடயங்களால கௌரவிக்கப்பட்ட ஒரு ஆள் என்றா அது இந்த ஊர்ல வெளியாகின ஆலிம்கள் தான். அது அல்லாஹ்வால அருள் செய்யப்பட்டவர்கள் என்றுதான் சொல்லணும். மாஷா அல்லாஹ். கவிஞர் வைரமுத்து தண்ணீர் தேசம் என்ற ஒரு நாவல்ல கூறுவார், ஒரு மனிதன் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்றால் என்ன? அவர் சொல்லுவார், ஒரு மனிதன் எத்தனை கண்டம் கடந்தான், எத்தனை கடலை கடைந்தான், எத்தனை பேரை கொன்றான், எத்தனை மகுடம் கொண்டான் என்பதில் அல்ல அவனது எச்சம். ஒரு மனிதன் பிறிதொரு மனிதனுக்காக எத்தனை கண்ணீர் துளிகள் விட்டான், பிறிதொரு மனிதனுக்காக எத்தனை நிமிடங்கள் சிந்தித்தான் என்பதில் தான் அவன் வாழ்வின் வெற்றி இருக்கிறது என்று சொன்னான். அந்த வகையில் பிறரை தன்னை மீறி பிறரை சிந்திக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் எங்களுடைய ஊர். அந்த ஊரால எங்களுக்கு பல கௌரவங்கள் செஞ்சதுக்காக எங்களுடைய ஆலயங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்பது குறிப்பாக இந்த நன்றி எங்களோடு நன்றியோடு மாத்திரம் முடிவடையாமல் எங்களை மகிழ்வித்த ஊரை நாங்கள் மகிழ்விக்க வேண்டும். எங்களை மகிழ்வித்த ஊருக்கு எங்களால் முடிந்த ஏதாவது செயல்பாடுகளை செய்ய வேண்டும் எனும் ஒரு உத்வேகமும் ஒரு உத்தாய்ப்பும் எங்களுடைய மனதில் குடிகொண்டது. இந்த நிமிடம் முதல் இதற்கு முன்னர் நடந்த இன்னொரு நிகழ்வுகளிலும் மாஷா அல்லாஹ் அதற்காக அருள் புரிந்த எல்லோருக்கும் முதற்கட்டமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், நிகழ்கால உலகத்தை தெரிந்திரு தெளிந்திரு. அந்த தெளிவையும் தெரிவையும் எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய ஊர் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாசலதாமான உரை நிகழ்த்திய மௌலவி முகமது ஃபாரூக் ஆஃப்ரி அஹ்மத் சர்கி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது, இந்த பயிற்சி முறை தொடர்பான ஒரு உரையை வழங்குவதற்காக எங்களுடைய இன்றைய அழைப்பை ஏற்று வருகின்ற எங்களுடைய கௌரவ அதிதிகளில் ஒருவர் MM ரஹீம் ஓய்வு நிலை அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இதனுடைய தலைவர் ஆனரபிள் ஜலீல், மெம்பர் ஆஃப் த பிரதேச சபா அவர்களே, பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆனரபிள் MAM தாஹிர் அவர்களே, ஸ்பெஷல் கேஸாக வந்திருக்கின்ற எங்களுடைய சேர்மன் பிரதேச சபா ஆனரபிள் AL ரியாஸ் ஆதம் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஆனரபிள் SM சஃபீஸ், ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், மெம்பர் ஆஃப் முனிசிபல் கவுன்சில் அக்ரபத்து, அதே போன்று ஆனரபிள் ILM ஜாபீர், ஆனரபிள் MJM ஜுசைல், ஆனரபிள் AM அஜ்மத் அலி, ஆனரபிள் MJ ஜுவரினரியா, மெம்பர்ஸ் ஆஃப் பிரதேச சபா எந்தவர் அவர்களே, அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், முன்னாள் அதிபர்கள், வேளையிலே இங்கு இருக்கின்ற கதாநாயகர்கள், இங்கிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை கூறி, இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு இருக்கின்ற குழுவிற்காக மாணவர்களுக்காக பேசுவதா அல்லது வயது வந்தவர்களுக்காக பேசுவதா, இருக்கின்ற ஆடியன்ஸை பொறுத்தவரைதான் பேச்சு. உண்மையாகவே இங்கு இருக்கின்ற கருப்பொருளே மாணவர்கள் தான். அதனால் இங்கு அதிகம் பேர் அநேக விடயங்களை தொட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதை நான் தொட விரும்பவில்லை. இருந்தாலும் அவர்களுக்காக சொல்லப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. இங்கு நான் இந்த நிகழ்விலே என்னை ஒரு அதிதியாக
அழைத்திருந்தார்கள் 6வது நாள் என்று நினைக்கின்றேன். அதன் பொழுது நான் அந்த மாணவர்களுக்கு பல விடயங்களை கூறியிருக்கின்றேன். இருந்தாலும் அங்கு நான் பார்த்தபோது என்னென்ன தலைப்புகள் இருந்தேன், இன்றைக்கு அந்த தலைப்புகள் அனைத்தையுமே பல முறை சொல்லிவிட்டார்கள். அதிலே எனக்கு உண்மையான பிடித்தமான தலைப்பு நேர முகாமைத்துவம். அந்த நேர முகாமைத்துவத்தை பற்றி உண்மையாக சிறப்பாக உலகத்திலேயே கையாள வேண்டியவர்கள் அல்லது பின்பற்ற வேண்டியவர்கள் உண்மையாகவே முஸ்லிம்கள் தான். இந்த நோன்பு என்பதனால் நான் அதை தொடர்பாக சொல்லுகின்றேன். சஹர் செய்வதில் இருந்து அடுத்த இஃப்தார் வரும் வரையிலே நாங்கள் ஒழுங்காக நேர முகாமைத்துவத்தை பின்பற்றி அனைத்தையுமே செய்கின்றோம். இந்த பயிற்சி ஒரு மாத காலம் ஈடுபடுவதன் மூலம் நிச்சயமாக இது ஒரு வருடத்திற்கான ஒரு பயிற்சியாகவே அமையும். வாழ்நாளிலே அதிகம் பின்பற்றக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி நம்மை நேர முகாமைத்துவத்துக்கு இட்டு செல்லும். இது இன்றைய தினகரன் பத்திரிகையிலே நோன்பை பற்றி ஒரு மௌலவி எழுதியிருந்தார். அவர் இதை குறிப்பாக எழுதியிருந்தார். முஸ்லீம்கள் தான் இந்த நேர முகாமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள், அவர்கள் தான் இதை சரியாக கடைபிடித்து இருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட அவர் எழுதியிருந்தார். உண்மையாக இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் இங்கு ஒரு மாணவன் தமிழிலே பேசினார், இன்னும் ஒரு மாணவன் ஆங்கிலத்திலே பேசினார். அதே மொழிபெயர்ப்பாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அழகான தமிழ், அழகான மொழிபெயர்ப்பு கேட்பதற்கு இன்மையாகவே இருந்தது. நான் ஒரு சம்பவத்தை கூற விரும்புகின்றேன். டாக்டர் பதியுதீன் மாமூத் கல்வி அமைச்சராக இருந்தபோது அப்பொழுதெல்லாம் நமது சமூகத்திலே ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை. அவர் வந்தபோது அதிகமானவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்கினார். அதிகமானவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்கினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு 8% முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே பாராளுமன்றத்திலே அவர் சமர்ப்புரிந்து வழங்கினார். ஒரு முறை அவரோடு இருந்தவர்கள் கேட்டார்கள், சார், நீங்க இத்தனை பேரை ஆசிரியர்களாக நியமிக்கின்றீர்களே நமது சமூகத்தில், இவர்களால் எதை காணப்போகின்றீர்கள் என்று. அவர் சிரித்துவிட்டு சொன்னாராம், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தற்பொழுது உயர் தொழில் பார்ப்பவர்கள் எல்லாம் ஆசிரியருடைய பிள்ளைகள். என்னுடைய சமூகத்துக்கு நான் இன்றைக்கு நான் ஆசிரியர் நியமனத்தை கொடுப்பேன் என்றால் இன்னும் ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினர் நிச்சயமாக அவர்களை விட உயர்வாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழி நடாத்துவார்கள். ஆகவேதான் நான் அவ்வாறு செய்தேன் என்று சொன்னார். உண்மையில் தான் அதன் மூலமாகத்தான் அதிக அளவு உயர்கல்வியிலே சித்தம் பெற்றவர்கள், உயர்கல்வியிலே நாட்டம் பெற்றவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு டாக்டர் மிஸ்டர் அஷ்ரப் வந்தார். அவர் சொன்னார் என்னவென்றால், நீங்கள் படிப்பீர்கள், எனக்கு நன்றாகவே தெரியும், ஆனால் ஆங்கிலம் படியுங்கள் என்று அவர் சொன்னார். முஸ்லிம் சமூகத்தை எந்த வகையில் 2 தலைவர்களும் வழிநடத்தி இருக்கின்றார்கள். டாக்டர் பதியுதீன் மாமூத் இருந்த பொழுது எல்லா கூட்டங்களிலும் நான் அப்போது இளைஞன், நான் பார்த்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வாக்கியத்தை சொல்லுவார், கற்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவி செய்வதனாக இரு, கற்பதற்கு நீ அவனுக்கு உடந்தையாக இரு, 4ஆவதனாக நின்று இருந்து விடாதே என்று சொல்லுவார். அஷ்ரப் வந்தவுடன் சொன்னார், ஆங்கிலத்தை படி என்று சொன்னார். அவர் அமைச்சராக இருந்த போது ஆங்கிலம் தெரிந்த ஒருவர் சர்டிபிகேட்ஸோடு சென்றால் உடனடியாக நான் நியமனம் தருகிறேன் என்று பப்ளிக் மீட்டிங்கிலேயே அவர் சவால் விட்ட ஒருத்தர். ஆகவே ஆங்கிலத்தை என்னுடைய சமூகம் படிக்க வேண்டும் என்று அவர் முத்தாய்ப்பு வைத்தார். அவர் உண்மையாகவே மற்றவர்களை தூண்டலாக இருந்தார். அதையே இந்த மாணவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். தற்பொழுது கல்வியினுடைய நிலைமை மாறுபட்டது. அந்த நாட்களிலே அவர்கள் பாடத்தை ஒப்புவிக்கின்ற ஒரு நிலையிலே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அவர்கள் ஐடி படிக்க வேண்டும், கம்ப்யூட்டர் எஜுகேஷனை படிக்க வேண்டும், ஏஐ என்ற நிலைக்கு வந்துவிட்டது. ரொபோட்டிக் என்ஜினியரிங் செய்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு முன்னே வந்து நிற்கின்றார்கள். அதற்கான தொழில் வாய்ப்புகளும் உலக அளவிலே உச்சத்திலே இருக்கின்றது. வெளிநாடுகளிலே சம்பளம் அதற்கு மிக உச்சத்திலே இருக்கின்றது. அதற்கு நாங்கள் போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு இன்றைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இங்கிருக்கின்றவர்கள் எந்த நிலையிலே அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்கிறார்கள் தெரியாது. சர்வதேசத்திற்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் தொழில் புரியக்கூடிய அளவுக்கு உங்களது கல்வி இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இங்கு பல விடயங்களை சொல்ல, உங்களுடைய ஒழுக்கம் பற்றி சொல்லப்பட்டது, உங்களுடைய ஏனைய விடயங்கள் பற்றி சொல்லப்பட்டது, உணவு பற்றி சொல்லப்பட்டது. நிச்சயமாக அவற்றோடு அவை பின்பற்றுவதோடு நீங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்த வேண்டுவதாக இருந்தால் இந்த நாளிலே எதை தெரிவு செய்கிறீர்களோ அதையே நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். வாய்ப்புகள் வாழ்க்கையிலே வரும், ஆனால் அந்த வாய்ப்புகள் வெற்றியை தராது. நாம் தான் முயற்சி செய்து வெற்றியை பெற வேண்டும். அந்த வேளையிலே நாங்கள் சொல்கிறோம், மூச்சு விடுவதுதான் வாழ்க்கை அல்ல, முயற்சி செய்வதுதான் வாழ்க்கை. மூச்சு விடுவதுதான் வாழ்க்கை அல்ல, முயற்சி செய்வதுதான் வாழ்க்கை. எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கோம். இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அதுதான் எங்களாக இருக்க முடியும். இந்த காலத்தில் அதிகம் பேரை பார்க்கின்றோம். நாங்கள்
இன்னும் சொல்ல போனால் மக்கியவல்லி என்ற ஒரு பிலோசபர் இருந்தார், தத்துவ விஞ்ஞானி. அவருடைய புத்தகத்தை படித்த போதுதான் டால்ஸ்டாய் என்றவர் ஒரு அறிஞராக வந்தார். அவர் ரஷ்ய எழுத்தாளர். அவருடைய புத்தகத்தை படித்த போதுதான் மகாத்மா காந்தி என்ற ஒரு பெரிய பெரிய ஒரு ஆளுமை இந்தியாவிலே உருவாகியது. அவருடைய சத்திய சோதனையை படித்த பிறகுதான் லூதர் கிங் கருப்பினத்தவர்களுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர்கள் அவர் உருப்பட்டார். ஆனால் அதே வேளையில் அப்துல் கலாம் அவர் என்ன சொன்னார்? அவர் ரிலேட்டிவ் வெலோசிட்டி என்ற நூலை படித்த பொழுதுதான் அவர் தான் அணு விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று விரும்பினாராம். அதே போன்றுதான் நீங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தகங்களை வாசிக்கின்றீர்களோ, நீங்கள் பாட புத்தகங்கள் கவிழ்ந்த ஏனைய அறிவுசால் நூல்களை வாசிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கும் அறிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்திலும் நீங்கள் உங்களை வளப்படுத்திக் கொள்வீர்கள். சொல்வார்களே, இந்த உண்மையாக இந்த சந்தர்ப்பத்தை நான் ஏசிஎன்சி அரசியல் கட்சிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய எண்ணத்தையும் தங்களுடைய வழிகளையும் சார்பாகவே தீர்மானித்துக் கொள்வது வழக்கம். ஆனால் ஒரு கல்வி யூனிட், எஜுகேஷனல் யூனிட் என்ற ஒரு பகுதியை வைத்து அதனூடாக 100% மாணவர்களுக்கு பயன் கிடைக்கக்கூடிய வகையிலே இவற்றை ஆக்கியிருக்கிறார்கள் என்றால் அவற்றை உண்மையாகவே பாராட்ட வேண்டும். உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். அதற்கு தாகிர் அவர்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் அவர்கள் அதிலே உண்மையை முக்கியத்துவம் பெறுகிறார். அவர் பிரதேச சபையிலே தவிசாளராக இருந்தபோது பல வருடங்களுக்கு முதல் 5ஆம் வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கான புத்தகங்களை எல்லாம் அவருடைய செலவிலே வாங்கி தந்து அவற்றை என்னுடைய தலைமையிலே நான் கொண்டு பல பாடசாலைகளை கொடுத்த நினைவு எனக்கு இன்றும் இருக்கின்றது. அல்லட்சணத்தில் இருந்த பொழுது எத்தனையோ விடயங்களை அவருக்கு கூட பாடசாலைக்கு செய்திருக்கின்றோம். கேட்டால் அவருடைய காசுல அவர் செய்திருக்கிறார். அதிகமானவர்களுக்கு விளம்பரத்துக்காக சொன்னதும் கிடையாது. ஆகவே இந்த நிலைமையில் நீங்கள் கல்விக்காக எவ்வளவு செய்கின்றீர்களோ அது உங்களை காக்கும். பொதுவாக சொல்வார்களே, அப்துல் கலாம் சொன்ன ஒரு இதைத்தான் சொல்லுகின்றேன். கனவு படுக்கையிலே நீ இருந்து விடக்கூடாது. ஆனால் அந்த கனவு உன்னை தூங்க விடக்கூடாது. தூங்க விடாமல் உன்னுடைய இலட்சியத்தை அடைவதற்காக நீ முழுக்க அவற்றில் நீ சென்று முயற்சியை அடைய செய்து உள்ள வெற்றியை நீ பெற வேண்டும். இதுதான் அவர் சொன்ன அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பின் மாணவர்களே, எதிர்காலத்தை மையமாக வைத்து தற்காலத்தில் இருக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து மற்றவர்களோடு நீங்கள் இணங்கும் போது உங்களுக்கு இணக்கமானவர்களோடு இணங்கி கல்வியை முன்னிறுத்தி நீங்கள் எதிர்காலத்தில் நலம் பெற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சுருக்கமாகவும் சரிவாகவும் உரை நிகழ்த்திய எங்களுடைய மதிப்புக்குரிய ஓய்வு நிலை அதிபர், இன்றைய நாள் நிகழ்வின் அதிதிகளில் ஒருவர் எம் ரஹீம் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக இந்த இடத்தில் நாம் அன்போடு அழைப்பது இந்த பயிற்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சார்பாக அவரது உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் அந்த உரையை நிகழ்த்துவதற்காக அக்கரைப்பற்று மாநகர சபையுடைய கௌரவ உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட செயற்குழு பிரதி தலைவருமான எஸ்.எம். சஃபி சேகி அவர்கள். எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் போகக்குள்ள சரியான பயம் தாயிரந்தையை பார்த்தேன். ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகிற அவர் நான் ஆசுவாசப்படுத்திக் கொண்டே இருக்கேன். பொறுமையாளர்கள் அந்த அளவுக்கு இந்த நேரம் போகிறது அவர் விரும்ப மாட்டார். ஆகவே நான் இடத்திலே ஒரு நன்றி செல்வதற்கு மாத்திரமே ஒரு 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி கொண்ட ஜெலீல் எங்கள் பிரதேச உறுப்பினர் மௌலிவார்கள் அல்ஹம்துலில்லாஹ் 7 நாள் அவர் தனி அர்ப்பணிப்போடு ஒரு மாணவராக இருந்து இந்த பயிற்சி நிலையை நிறைவு செய்வதற்கு உதவி செய்திருந்தார். கட்சி சார்பாக, எம்பி சார்பாக, தலைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்று பிரதம அதிதியாக வந்திருக்கின்ற என்னுடைய எம்பி அவர்கள் இந்த மாவட்டத்திலே இந்த விடயங்கள் சரியாக நடைபெற வேண்டும், தலைவர் அவர்கள் இதில் அரசியல் சேர்ந்து விடக்கூடாது என்று சொன்னார். இங்குள்ள பிரதேச உறுப்பினர்களை கூட அந்த பாடசாலைக்கு அவர் போக வேண்டாம் என்று சொன்னார், கட்டளையிட்டிருந்தார். என்றால் நம்மளோட பழக்கம் இருக்கின்றது, அரசியல்வாதிகள் இதை செய்கின்றார்கள் என்றால் பிள்ளைகளை அனுப்ப மாட்டார்கள். அந்த பயம் அதை உடைத்தறிய வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கட்டளையிட்டிருந்தார். உண்மையிலே அவருக்கு இந்த மாவட்டத்தின் தலைவராக, எம்பியாக இருந்து அதை வழிப்படுத்தியதற்கு அவர்களுடைய உடமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று என்னுடைய பலவாளர்கள் வந்திருந்தார்கள்.
அவர்களுக்கு அவர்களுடைய நேரம் பெருமதியானது. அதை எங்களுக்காக தந்திருந்தார்கள். அவர்களை விழித்து இன்று கண்ணியம் பெற்ற உலமாக்கள், அதே போன்று எங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு நடந்திருக்க மாட்டாது. உங்கள் எல்லோரையும் விழித்து சலாம் கொடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய பிளானிங் சேர்மன் இருக்கிறார். நிறைய விடயங்கள் பேசலாம், டைம் போதாது என்பதனால் தற்காலத்து சாணக்கியன் என்று சொல்வது கௌடில்யனே. தற்காலத்து சாணக்கியன் என்று சொன்னால் அது தாயரங்கிதான். அதை வேறார்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த நிகழ்வு அன்புள்ள பெற்றோர்களை பெரியோர்களை சாதாரணமாக உருவாகவில்லை. தலைவர்கள் என்னையும் தாயரங்கியார்களையும் கூப்பிட்டு இந்த விடயம் செய்ய வேண்டும் என்று உடனே நாங்கள் ஒரு குழுவை உருவாக்கினோம். லெக்சஸ் டீம் உருவாக்கினோம். அவர்களுக்கு இந்த கல்வி திட்டத்தை உருவாக்கி வெறுமனே கற்றுக் கொடுங்க என்று செல்லவில்லை தலைவர். இரவு 10:30 மணி 1 மணி காலையில் எழும்பி இந்த லெக்சர் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இந்தியாவிலே இருக்கின்ற கல்விமூலான ப்ரொஃபஸர்களை வைத்து அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி இதுக்கு எவ்வாறு உதாரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கின்ற PhD முடிச்ச பலமானவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த கோர்ஸ் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இவ்விடத்திலே தலைவர் அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆய்வை கொடுக்க வேண்டும். இந்த சென்டர் இந்த ஒரு இலங்கையிலே 21 சென்டர்கள் நாங்கள் ஆரம்பித்து முடித்திருக்கின்றோம். வருகின்ற வருடம் 100 சென்டராக மாற வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். தலைவருக்கு நீண்ட ஆய்வை கொடுத்து பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய பலவாளர் கௌசியா எங்களுடைய லெக்சரர் சொன்னார்கள், இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று. எங்களுக்கு உண்மையாக இந்தியாவர்கள் சொல்வார்கள், அவர் பேசித்தான் கேட்க வேண்டும். தலைவர்கிட்ட கட்டளை இதை விட்டுவிடக்கூடாது, தொடர்ச்சியாக போக வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள், இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இறைப்பணி என்று செல்வது தொழிற்சேவை இறைப்பணியாக பார்க்கின்றோம். தாய்நம்பியர் பள்ளி வாசலை நிர்வகிப்பதை இறைப்பணியாக பார்க்கிறது. அதே போன்றுதான் இந்த அரசியலின் இறைப்பணியாக பார்க்கிறது. நாங்கள் மக்கள்பட்டு பெரிய பள்ளிவாசல், அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்தின் தலைவராக இருக்கின்ற போது நாங்கள் சொன்னபடி அரசியலும் இறைப்பணிதான். இந்த இறைப்பணியில் இந்த கல்வி திட்டம் எங்கள் குழந்தைகள் 20 வயதுக்குள் டிகிரியை பெறுகின்ற வரைக்கும், பாடசாலை கல்விக்குள்ளேயே தொழிற்கல்வியை பெறுகின்ற வரைக்கும் எங்களுடைய முயற்சி தலைவரின் பின்னால் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரம் கிடைக்கிறது. மிக அழகாக தன்னுடைய அந்த சிறிய நேரத்திலே ஒரு மிக சாராம்சமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் இந்த நிகழ்வினுடைய அதிதியும் அதே போன்று மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட பிரதி தலைவருமான அக்கறைப்பட்ட மாணவர்களுடைய கௌரவ உறுப்பினர் எஸ். சஃபீஸ் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக உரை நிகழ்த்துவதற்காக கௌரவ சட்டத்தரணி விந்தோர் பிரதேச அவர்களுடைய கௌரவ உறுப்பினர் கௌரவ கவிசாளர் சட்டத்தரணி ஏ. ரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உரை நிகழ்த்துவதற்காக பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய இந்த நிகழ்வின் தலைவரையும் அதேபோன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் ஏனைய அதிதிகள், பலவாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் எல்லோரையும் பிடித்தவனாக ஒரு செய்தியை சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் எங்களுடைய இந்த ஊரை பொறுத்தவரையில் இளைஞர்கள் மத்தியில் பிரயோகி போய் கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை நாம் சமயோசிதமாக பயன்படுத்தி அவர்களை நாளைய இந்த ஊரின் தலைவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான நிகழ்வுகள், இவ்வாறான ஃபியூச்சர் லீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்பு ரீதியான எண்ணங்களையும் வெளிப்பாடுகளையும் அந்த மாணவர்களிடையே, அந்த இளைஞர்களிடையே விதைக்கின்ற போதுதான் இளம் சமூகத்தில் சிறந்த தலைவர்களை, நாளைய இளைஞர்களை நாம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கலாம். இதற்காக எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிசான் பதியுதீன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மிகவும் துல்லியமாக, மிகவும் தூரநோக்கு சிந்தனையாக,
இவ்வாறான நிகழ்வுகளை, இவ்வாறான கோர்ஸ் அதாவது பாடநெறிகளை எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்கு வழங்குகின்ற போது நாளைய இளம் சமூகத்தை நாம் கட்டி காக்க முடியும். இவர்களை ஒரு சிறந்த எமது சமூகத்தின் சிற்பிகளாக வர வைக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை எங்கள் மீது விதைத்திருக்கின்றார். அரசியல் கட்சி என்றால் தேர்தலை நோக்கி மாத்திரம் இருக்கக்கூடாது, தேர்தலையும் விட அந்த சமூகத்தை வளப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த அரசியல் கட்சி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு தாற்பயத்தை எங்கள் மீது விதைத்திருக்கின்றார். இதை நோக்கி நாங்கள் எல்லோரும் பயணிப்போம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இது பல மடங்காக இந்த கோர்ஸ், இந்த மாணவர்களை வளப்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள் பல மடங்காக அமைய வேண்டும். இதற்கு எங்களுடைய தலைவர் அவருடைய முழு சந்தர்ப்பத்தை, முழு சக்தியை எங்கள் மீது பயன்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் அதை நோக்கி பயன்பட இருக்கின்றோம், நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிலைமை எங்களுடைய இளம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இதே போன்றுதான் இன்று நான் சொல்ல வருகின்ற விடயம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விடயங்கள் தான். இளம் சமூகத்திற்கிடையில் இன்று புரையோடி போய் கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் எங்களுடைய வளவாளர்கள் மற்றும் இங்கு உரையாற்றிய அனைவரும் சகல விடயங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார்கள். எம் சமூகத்தை நாம் பாதுகாக்கக்கூடிய, அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக இஸ்லாமிய விழுமியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய, இஸ்லாமிய விழுமியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இளம் சமூகத்தை வரவேற்கின்ற போதுதான் அந்த சமூகம் ஒரு சிறப்பான ஒரு இளம் சமுதாயமாக வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கும். இதை நோக்கித்தான் இன்று நாம் எல்லோரும் அறியக்கூடிய விதமாக எங்களுடைய இந்த ஊரில் 15 ஆலிம்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாரிய சந்தர்ப்பம். இவருடைய வருகை இந்த சமூகத்தில் எவ்வளவு மாற்றத்தை உருவாக்க இருக்கின்றது. இவருடைய வருகை இன்று ஒரு எங்கள் முன் உரையாற்றிய ஆலிம் அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். நான் ஒரு ஆலிமாக வந்திருக்கின்றேன், என்னால் இந்த சமூகத்துக்கு, இந்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய முடியும், எது செய்ய முடியும் என்று உச்சம் இருக்கின்றதோ அந்த உச்சத்தை தொட, அந்த உச்சத்தை செய்வதற்கு நான் உறுதி போன்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். இவரை வளப்படுத்த வேண்டும், இவரை முன்னோக்கி செல்ல வைக்க வேண்டும், இதன் மூலம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். உண்மையில் நாம் எல்லோரும் ஒரு திருசங்கற்பமான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், கட்சி என்பது தேர்தலை நோக்கியது மட்டுமல்ல, சமூகத்தை நோக்கி சமூகத்தின் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் ஒரு அமைப்பாக செயற்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி கொண்டிருப்பதனால் இதை வளப்படுத்துவதற்கு எங்களுடைய சகல வேலைகளையும் வேலை திட்டங்களையும் அமைப்பது என்ற ரீதியில் முன்னோக்கி பயணிப்போம். இதற்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய அம்பாறை மாவட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு, அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் எதிர்காலத்தில் இது பன்மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை அவர்களிடம் கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கட்சி என்பது தேர்தலை நோக்கியது மாத்திரமல்ல, அது சமூகத்தின் அபிவிருத்தியை, சமூகத்தின் விருத்தியை நோக்கியது என்ற அடிப்படையில் அந்த மிக சுருக்கமாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் இந்து பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் சட்டத்தரணி ரியாஸ் ஆதம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இஃப்தாருக்கான நேரமாக இருக்கின்றபடியால் அனைவரும் அமைதியாக இருந்து இஃப்தார் முடிவடைந்தவுடன் தொடர்ந்து எமது நிகழ்வுகள் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க அங்கே சாமான்
நிகழ்வினை தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. அந்த வகையில் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக இன்றைய நாள் நிகழ்வின் பிரதம அதிதி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் கௌரவ எம் தாஹிர் பிகாமடுல்லா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அடுத்த உரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிகழ்வினுடைய தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய ஜலீல் மௌலவி இந்த ஒரு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளரும் சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் இந்த நிகழ்வினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்ற ஜெல்மோலி அவர்களை விழித்துக் கொண்டு இந்த அவையிலே வரிய தந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மூத்த உலமாக்களே, அதே போன்று இன்று இந்த அவையிலே கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கின்ற உலமா அன்புக்குரிய இளைஞர்களே, இன்று இந்த நிகழ்வின் அதிதியாகவும் இந்த நிகழ்வினுடைய ஒரு பொறுப்பு